விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு வேல்துரை அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஜிப்சத்துடன் யூரியாவை கலக்கக்கூடாது என்று மொட்டையாக சிலர் சொல்கிறார்கள். அது ஏன் எதற்கென்று தெரியவில்லை. ஆகவே ஜிப்சம், யூரியா, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ், மெக்னீசியம் சல்பேட் ஆகியவற்றை கலந்து வாழைப்பயிருக்கு முதல் உரமிடலாமா, இல்லையேல் இவற்றுடன் யூரியா கலப்பதை மட்டும் தவிர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு இந்த விஷயங்கள் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. அதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சில வகையான உரங்களை சிலது கூட மிக்ஸ் பண்ணும்போது அது தண்ணீர் விடுவது போன்ற அல்லது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை இழுத்து கொண்டு தண்ணியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த யூரியாவுக்கு அந்த தன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். யூரியா நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல எங்கேயா கொஞ்சம் கொட்டியிருக்கு, கீழே கொட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூரியா இருக்காது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஈரமாக தண்ணி நிற்கும், அல்லது ஈரமாக அந்த இடம் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கான காரணங்கள் யூரியா அதிகப்படியாக காற்றில் உள்ள ஈரத்தை எடுத்துக்கொண்டு அது எளிதாக கரையக்கூடிய தன்மை உள்ளது தான். இந்த காரணத்தினால தான் யூரியாவை போட்ட உடனே நமக்கு பயிர் பச்சை கட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி யூரியா கூட நீங்கள் சல்ஃபேட் உரங்கள், குறிப்பாக சிங்க் சல்ஃபேட், அப்புறம் சில வகையான நுண்ணூட்ட உரங்கள், அந்த பக்கெட்டில் வரக்கூடிய குருணைகள், ஜிப்சம் போன்ற உரங்களில் ரொம்ப நேரம் நீங்கள் கலந்து வைக்க முடியாது. வச்சா அது இப்போ ஜிப்சம்லாம் பார்த்திங்கன்னா கால்சியம் சல்ஃபேட். ஸோ இதெல்லாம் தண்ணி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தண்ணி விடுறதுக்கான காரணம் அப்படின்றது அந்த யூரியாவுக்கும் இந்த சல்ஃபேட் உரங்கள் அல்லது இரண்டு வகையான உரங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதன் காரணமாக அது தண்ணியாக ஆகிடும். நம்ம அப்ளை பண்ணுறதுல சிரமம் இருக்கும். குறிப்பாக நீங்கள் அள்ளி போட முடியாது. நீங்கள் அள்ளி போடும்போது அது கொல கொலன்னு இருக்கிறதுனால நீங்கள் சீராக எல்லா பக்கமும் போட முடியாத சூழ்நிலை இருக்கும். இதற்கு பெஸ்ட்டான தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இதில் போடும்போது நம்ம இந்த மாதிரியான உரங்களை போடும்போது தனித்தனியாக போடுறது பெஸ்ட்டு. குறிப்பாக யூரியாவை போட்டுடலாம், அதுக்கப்புறம் மற்ற உரங்களை போடலாம். அப்படி ஒரு உரங்களையும் போடுறது எளிமையாக இருக்கும். அல்லது அப்படி போட முடியாது, நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் போடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கலந்து கொடுக்கும்போது ஒருத்தர் இமீடியட்டாக அள்ளி போட்டுகிட்டே வருது. ஏன்னா நீங்கள் ஒரு கேப் விட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தான் தண்ணியாக வரும். அது மாதிரி குறிப்பாக நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் போன்ற உரங்கள்லாம் போடும்போது அதை மணலில் கலந்து போகிறது மிகவும் எளிமையாக இருக்கும். மணலில் கலக்கும்போது அந்த மாதிரி தண்ணி விடுற பிரச்சனை அல்லது வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னொன்று நீங்கள் சீராக எல்லா பக்கம் யூனிஃபார்மாக அதை போட முடியும், விசிற முடியும், அல்லது எரிய முடியும், ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களுக்கு வேலை மிகவும் எளிமையாக இருக்கும். ஆனால் 2-3 உரங்களை சேர்க்கும்போது அதில் உள்ள சல்ஃபர் போன்ற கண்டென்ட் அல்லது சல்ஃபேட் போன்ற கண்டென்ட், குறிப்பாக சூப்பர் பாஸ்பேட்லாம் நீங்கள் வேறு யூரியா போன்ற உரங்களோட சேர்க்கும்போதோ அல்லது வேறு உரங்களை சேர்க்கும்போது அது தண்ணீர் விடக்கூடிய அல்லது கொலன்னு ஆகக்கூடிய தன்மை நம்ம பார்க்குறோம். இது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அந்த 2 கெமிக்கலுக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இந்த மாதிரி போடுறது இன்னொரு முறை நீங்கள் எளிமையாக போடலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நன்றாக மக்கிய தொழு உரத்தை கூட கலந்து நீங்கள் தாராளமாக போடலாம். அல்லது நீங்கள் வயலில் உள்ள மண் அல்லது மணல் எது கிடைச்சாலும் அது கூட கலந்து போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த மாதிரி போட முடியும். நன்றாக மக்கிய தொழு உரம் அல்லது மணல் அல்லது மண் அல்லது எம்சாண்ட், இந்த மாதிரி எது கிடைத்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி அது கூட இந்த உரத்தை சீராக மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட முடியும். அல்லது பேசாமல் எல்லா உரத்தையுமே நம்ம தனித்தனியாக போடுறது பெஸ்ட்டானது. மேலும் சிங்க் சல்ஃபேட் போன்ற உரங்களை மணலுடன் கலந்து போடுவதே எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும். சீராக யூனிஃபார்மாக எல்லா பக்கமும் போட முடியும். ஸோ அதுவே ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி அந்த உரங்கள் போடும்போது நம்ம நன்றாக முக்கிய தொழு உரம் கொஞ்சம் வச்சு அது கூட நீங்கள் பேக்கப் பண்ணி போடுறது, குறிப்பாக அது ஒரு உரத்தோட கலந்து 1 நாள் 2 நாள் வைத்திருந்து போடுவது இன்னும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். குறிப்பாக அந்த உரத்தில் உள்ள சத்துக்களை இந்த நன்றாக மக்கிய தொழு உரத்தில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அதை திரும்ப பயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். அதை மாதிரி பயிருக்கு இதனால் எந்தவித கெமிக்கல் உரங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அது மாதிரி மண்ணுக்கு எந்த விதமான தீமைகள், ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாது இந்த கெமிக்கல் உரங்களால். என்ன காரணம் கேட்கும்போது நம்ம தொடர்ச்சி அந்த உரங்களுடன் கலந்து நன்றாக மக்கிய தொழு உரம் போன்ற உரங்களை கலந்து போடும்போது உங்களுக்கு அந்த மண்ணுக்கு தேவையான நுண்ணுயிர்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்குது. அதே நேரத்தில் மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய வீடியோக்களில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். எப்போவுமே நீங்கள் தொழு உரமும் கிடைச்சா அந்த மாதிரி போடுங்க. தொழு உரம் கிடைக்காதவங்க சர்க்கரை ஆலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை போடுங்க, அதையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு மாதிரி நம்ம நிறைய வீடியோக்கள் இருக்கோம். அது மாதிரி நிறைய ஆர்கானிக் மெட்டர்லேயே நிறைய டைப் இருக்குது. ஆர்கானிக் உரங்களில் நம்ம நிறைய வகைகள் பார்த்துருக்கோம். குறிப்பாக ஆற்று படுகைகளில் கிடைக்கக்கூடிய வண்டல் மண், அந்த மாதிரி நல்ல வண்டல் மண் கிடைச்சா நீங்கள் அதை பயன்படுத்தி போடலாம். அல்லது க்ரீன் மேன்யூர் போடலாம். க்ரீன் மேன்யூர்னு சொல்லக்கூடியது பசுந்தாள் உரங்கள்.
அப்புறம் வந்து க்ரீன் லீஃப் மென்யூர்ஸ், பசுந்தழை உரங்கள், தழைகளை மட்டும் வெட்டி கொண்டு வந்து நம்ம போட்டு வாயில் வந்து மட்க வச்சு அதை பயன்படுத்துவது. அப்புறம் வந்து ஆட்டு எரு, கோழி எரு, இந்த மாதிரி உரங்களை வந்து நன்றாக மக்க வச்சு பயன்படுத்துவது. அப்புறம் கடல் பாசிகள், கடலில் கிடைக்கக்கூடிய ரெட் ஆல்கே ஜெல், சில வகையான கபாஃபைகஸ், நோடுலோசம் போன்ற சில வகையான ரெட் ஆல்கே ஜெல்லை பயன்படுத்தி நம்ம வந்து உரமிடுவது. இதையெல்லாம் வந்து அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலமாக மண் வளத்தை மேம்படுத்த முடியும். அதே மாதிரி மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை வந்து வளர வைக்க முடியும். இதன் மூலம் மண் வளம் மேம்படும். மண் வந்து வளமுள்ளதாக மேம்படுவதனால வந்து உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கக்கூடியது. மேலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் மற்றும் நீரை எடுத்துக்கொண்டு பயிர் வந்து ஒரு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் வந்து மருந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி சரியான மருந்துகளை நாங்கள் எங்கே செலக்ட் பண்ணி வாங்குறது, எங்களுக்கு வந்து நல்ல கம்பெனி எது அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் வந்து தரேன். கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் கால் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறதுனால எல்லா நேரம் பேச முடியாது. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பார்த்துட்டு அதுக்கு மருந்து அனுப்பி வைக்கிறேன். மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வந்து வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தான் அறியாமல் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தானே ஒரு வாரம் தானே ஆகுது. அதுக்கு முன்னாடி இது நடவு போட்டு எவ்வளோ நாள்? சரி, ரைட், வாங்கம்மா.